வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா JCB 2011-10 கிர்லாஸ்கர் என்ஜின் விற்பனைக்கு உள்ளது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா JCB வாடகைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாப்புலராக வச்சு ஒரு 4 வண்டி 5 வண்டி வச்சு புரோக்கர் மூலிமா விட்ருக்காங்க. அந்த புரோக்கர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வாடகைக்கு எடுத்து ஓட்டுறேன்னு சொல்லிவிட்டு கஸ்டமர்கிட்டருந்து வண்டி எடுத்து வாடகைக்கு ஓட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 5 வண்டி ஓடிட்டு இருந்த இடத்துல 5 வண்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 வண்டியை விற்றுட்டு ஒரு வண்டியை விற்றுட்டாப்புல 4 வண்டியெல்லாம் பிரித்து ஏதோ இது பண்ணிட்டாப்புல எல்லாம் திருடிட்டாப்புல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இப்போ இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா 4 வண்டியை வந்து விற்றுட்டாப்புல. அதில் வந்து ஒரு வண்டியை விற்றவர் வந்து ஆள் வந்து பார்ட்டியை அந்த புரோக்கரை பிடிச்சி அவரோட இடத்த 3 ஏக்கர் இடத்த வந்து எழுதி வாங்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. நீங்கள் வண்டி வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, வண்டியை வாங்கி நம்ம யார்கிட்ட ஓட்டுறோம் யார்கிட்ட வாடகைக்கு விடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. வண்டி எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி புரோக்கர்கிட்ட கமிஷன் அடிப்படையில் வந்து வண்டி மணிக்கணக்கில் ஓட்டுற விட்டு இப்போ பாருங்கள் வண்டியே திருடி விற்றுட்டாப்புல. இப்போ போட்ட 10 லட்சம் 10 லட்சமோ 15 லட்சமோ அந்த வண்டியோட முதல் போச்சு. இப்போ ஆளை தேடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ட்ரெண்டில் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. JCB எல்லா குரூப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பேச்சாக இருக்குது. பார்த்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வண்டியை வாடகைக்கு விடும்போது யார்கிட்ட விட்றோம், கன்ஃபார்மாக பணம் வருமா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. வாங்க அடுத்து நம்ம வந்து இப்போ என்னென்ன வண்டி விற்பனைக்கு உள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா KA 2011 கிர்லாஸ்கர் இன்ஜின் 2011 ஜனவரி மாதத்து வண்டி. KA லைஃப் டேக்ஸ் கட்டின வண்டி. இன்ஜினு கீரு கிரவுண்டு எல்லா வேலையுமே A to Z வண்டி தெளிவாக வேலை செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இந்த வண்டி யாருக்காவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11,50 கேட்குறாருங்க ஃபைனலாக. நேரில் போய் குறைச்சி பேச முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது நேரில் போய் உட்காந்து வண்டி பாருங்கள், பிடிச்சிருந்தனா எதாவது பேசிக்கலாம். இந்த வண்டியோட ஃபைனல் விலை வந்து பார்த்திங்கன்னா 11,50 கேட்குறாரு. நேரில் உட்காந்து பேசணும் அப்படின்னா முன்னப்பட குறையிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. மற்றபடி பார்த்தீங்கன்னா டயரு பின்புஸு A to Z எல்லாமே இன்ஜின் கீரு கிரவுண்டு எல்லாமே தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல வண்டிக்காரரு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே. ஸ்டிக்கு காலரு எல்லாமே இப்போ தான் வேலை செஞ்சுருப்பாங்களான்ருக்கு. உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா போய் பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற மாடல் வந்து 2010ங்க. இந்த 2010 வந்து பார்த்திங்கன்னா இப்போ KAவிலேருந்து ரீநம்பர் ஆன வண்டி தான் இருக்குது. இப்போ இந்த 11, 10 இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டடில் வந்து வாய்ப்பு கம்மி, லோன் தர மாட்டாங்க. உங்களுக்கு ட்ராக் நல்லா இருந்தால் வாங்கிக்கூடியது உங்களோட திறமை தான் அது. இன்றைக்கி சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா சக்தி ஃபைனான்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க லோன் அப்ரூவல் பண்ணுறத. முடிஞ்ச அளவுக்கு மணப்புரம் ஃபைனான்ஸில் வந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நல்லா ட்ரெண்டாக போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மணப்புரத்தில் நல்லா கூப்பிட்டு லோன் கொடுக்குறாங்க. AP KA இதெல்லாம் வந்து நல்லா போயிட்டுருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே எல்லா பக்கம் ஒரு JCBன்னு சொன்னாவே ஓரளவுக்கு ரீநம்பர் KA தமிழ்நாடு AP எல்லா வண்டிக்குமே லோன் கொடுத்துட்ருக்காங்க. லிமிடெட் ஃபைனான்ஸில் லோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மணப்புரத்தில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். வட்டி இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் பேசிக்கிங்க, சரிங்களா? உங்களுக்கு ஒரு தகவல் தான் கொடுக்குறேன், எந்த ஃபைனான்ஸில் லோன் கொடுக்குறாங்க என்ன அப்படிங்கிறத ஒரு தகவல் தான் கொடுக்குறேன். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா வாங்கிக்கொள்ளுங்கள். ஓகே, இப்போ JCB 2010 வந்து ரீநம்பர் 2 வண்டி இருக்குது. ஒன்று வந்து KAவிலேருந்து ரீநம்பர், இன்னொன்று வந்து KAவிலேருந்து ரீநம்பர் தான். இதெல்லாம் வண்டி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமக்கல், சேலம் மாவட்டம், கரூர் இந்த இடத்துல சுற்று வட்டாரத்தில் பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காவது இந்த வண்டி தேவை அப்படின்னா எல்லா வண்டியுமே தெளிவாக இருக்குதுங்க. இந்த 2011 2010 KA ரீநம்பர் தமிழ்நாடு எல்லாமே வண்டி இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்டில் நம்பர் கொடுக்குறேன், தொடர்பு கொள்ளுங்கள். இந்த 2010 KA வண்டி பார்த்திங்க அப்படின்னா 2 மேலே ரீநம்பர் பண்ணின வண்டி எல்லாமே ஒரு 11 ரூபாய் அனுசரித்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேற்கொண்டு உங்களுக்கு விவரங்கள் தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், தொடர்பு கொள்ளுங்கள். ரெண்டாயிரத்தி 13க்கு மேலே தான் லோன் அப்ரூவல்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து இப்போ கரண்ட் 2021 10 வருஷத்து வண்டிக்கு சொல்கிறாங்க.
10 வருஷம்னா 12 லேட்டஸ்ட் கேபின் மேலே 13க்கு மேலே கன்ஃபார்மாக கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக ஒரு ஆப்ரேட்டர் வண்டி எடுக்கிறாரு அப்படின்னா லைசன்ஸு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, செக் லீஃபு, குறிப்பிட்ட யார் லோன் எடுக்கிறாங்களோ அவங்க பேரில் சொந்த வீடு, அவங்க ஃபேமிலியில் இப்போ ஆப்ரேட்டர் இருக்கிறதுனா அப்பா அம்மா பேரில் வீடு இருக்கணும், அவங்க வந்து கேரண்டர் போடுற மாதிரி இருக்கணும், அதனோட ஜெராக்ஸ் வேணும், வீட்டு ரசீது சமீபமாக கட்டினது, பேங்க்கோட வந்து பேங்க்கு கடைசி 6 மாத வரவு செலவு, வீட்டு ஒரு ரசீது வேணும், செக் லீஃபு, இதெல்லாம் இருந்ததுன்னா போதுமானது. கண்டிப்பாக உங்களோட சிவில் ஸ்கோர் வந்து குறையாமல் பார்த்துக்கணும், அது முக்கியங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2012 கூட ஒன்று இருக்குது. 2012 ஓல்டு கேபின், 2012 ஓல்டு கேபின் கூட ஒரு வண்டி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சி ஏரியாவிலே இருக்குது. இந்த வண்டி யாருக்காவது இந்த 2012 ஓல்டு கேபின் யாருக்காவது வேணும் அப்படின்னாலும் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்லற வேலையெல்லாம் இருக்கும், வண்டி எடுத்து நம்ம தான் செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இதனோட விலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11,50 கேட்குறாங்க. ஒரிஜினல் தமிழ்நாடு டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். இதனோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,50 ஃபைனலாக கேட்குறாங்க. 12 ரூபா சொல்லி 11,50 ஃபைனலாக கேட்குறாங்க. உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்டில் தொடர்பு நம்பர் கொடுக்குறேன், தொடர்பு கொள்ளுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து பாருங்கள், இப்போ இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேங்க, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வண்டியை வாடகை கூட்டி ஏமாற்றிட்டுங்கிறாங்க. பார்த்து ஓரளவுக்கு நல்லா விழிப்புணர்வாக இருங்க. யாரும் பேசுகிறத நம்பிடாதீங்க, விழிப்புணர்வாக இருந்து செயல்படுங்கள். ஒரு 5 வண்டி எடுத்துன்னு போய் ஒரு வண்டி தான் கண்டுபிடிக்க முடிச்சு, மீதி 4 வண்டி திருடி விற்றுட்டான். இந்நாள் வந்து சொந்த ஊர் வந்து நெய்வேலி பக்கம். இதனால் கண்டுபிடிச்சி தயவு செஞ்சு குரூப்பில் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வண்டி ஒன்றும் பாவம், ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்க போகிறன்றான், ஒருத்தன் சூசைட் பண்ணிக்க போகிறன்றான். அவன் கடனை கட்ட முடியாமல் வண்டியை திரும்பி திட்டமாக உடச்சி விற்றுட்டான். இவன் ஆளே கண்டுபிடிக்க முடியல, இவனை கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க. வண்டி வந்து புதுப்பேட்டை சைடு, ஆனத்தூர் சைடு, கெடிலம், மொத்தம் 5 வண்டி. ஊமங்கலம் டீசல் பங்கு ஏத்தால ஊடு. இவன் சேர்த்து சரவண வண்டியை திருடி போனவன் தான் இவன். அதை அவன் நிலத்தை 3 ஏக்கர் அடமானம் போட்டிருக்காரு அவரு. இவனை கண்டுபிடிக்க முடியாது. இவன்ட்டு ஏமாந்தீங்க, இவன் திருட்டு கம்யூனிட்டி, திருட்டு 1ஆம் நம்பர் கம்யூனிட்டி. இன்றைக்கி வாட்ஸ்அப் குழுவில் கிட்டத்தட்ட ஒரு 50 குழுவில் இந்த நியூஸ் தான் அதிகமாக போயிட்டுருக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு வண்டியை நம்ம வாடகைக்கு விட்றோம் அப்படின்னா யாருக்கிட்ட விட்றோம், லீஸுக்கு விடும்போது பார்த்து சூதானமாக விடுங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு விடுங்க. புதுசாக இருக்கிறவங்களுக்கு விடாதீங்க. பார்த்துங்க, இப்போ இந்த உரையை ஃபுல்லாக கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ விழிப்புணர்வாக இருந்து உங்கள் வண்டியை ஓட்டி சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ விழிப்புணர்வாக ஓட்டி சம்பாரிச்சுக்குங்க. அடுத்தவங்களை நம்பி தொழில் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எச்சரிக்கையோடு இருந்து தொழில் பண்ணணும். சரி நண்பர்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தேவா. நன்றி, வணக்கம்.